குட் மார்னிங். எல்லோருக்கும் காலை வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் சிறப்பான அமைச்சரவை உடன் எங்களுடைய பணியை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின் பேரில் விளையாட்டுத்துறை அமைச்சர் என்கின்ற முறையை விட அடிப்படையில் இந்த நேரு ஸ்டேடியத்துல இதே எஸ்டிஐடில ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருந்த ஒரு பிளேயர் நானு. ஸோ அதனால இதுதான் என்னுடைய வீடு. ஸோ மார்னிங் பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் எம்எஸ் மார்னிங் நாங்கள் எல்லோரும் இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸோடைய அவங்களுடைய டயட்ஸ், அவங்களுடைய பிராக்டிஸ், அப்புறம் கோச்சஸோட தேவைகள், பிளேயர்ஸோட தேவைகள், இதெல்லாம் மார்னிங் அவங்களோட பேசணும். கண்டிப்பா விளையாட்டுத்துறைங்கிறது கல்வித்துறை எந்த அளவுக்கு முக்கியமோ விளையாட்டுத்துறை அதுக்கு சரிசமமா பார்க்கப்படணும். அதுதான் மாண்புமிகு முதலமைச்சருடைய விஷன், எங்களுடைய விஷனும் அதுதான். அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஏன் விளையாட்டுத்துறை முக்கியம்னா, இன்றைக்கு தமிழ்நாட்டில் அதிகமான போதை பழக்க வழக்கங்களும் ட்ரக்ஸ் கல்ச்சரும் மது பழக்கங்களும் அதிகமா இருக்கு. ஒரு முன்னுதாரணமா பாத்தீங்கன்னா, பிரேசில்ல முன்னாடி ட்ரக்ஸ் கல்ச்சர் அதிகமாச்சு. ஆனா அன்றைக்கு இருந்த அரசு விளையாட்டுத்துறை முன்னிலைப்படுத்தினாங்க. வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச்ல நடத்தினாங்க. ஸோ அப்ப இளைஞர்கள் தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உழைப்பையும் விளையாட்டுத்துறையில் அதிகமா போக்கஸ் பண்ணாங்க. பிரேசில் ஃபுட்பால்ல வேர்ல்ட் லெவல்ல டாப் கண்ட்ரியா அதுக்கப்புறம் மாறுச்சு. அது மாதிரி ஏழ்மையா இருக்கக்கூடிய நாடுகள்ல விளையாட்டுகள் இளைஞர்களை மனதை ஒருங்கிணைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். ஸோ இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்கு விளையாட்டுத்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். ஸோ அதனால ஸ்கூல்ஸ்ல இருந்தே ஸ்போர்ட்ஸை எந்த அளவுக்கு எஜுகேஷனோ அதுக்கு ஈக்குவலா கொண்டு வரணும். விளையாட்டு வீரர்களுக்கு, வீராங்கனைகளுக்கு ஸ்கூல்ஸ்ல இருந்தே அவர்களுக்கு தேவையான இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது முன்னாடி நம்ம ஸ்கூல் கேம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம், நேஷனல்ஸ் ஃபோக்கஸ் பண்ணிருப்போம். ஆனா நம்மளுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒலிம்பிக் மெடல் எப்படி நம்ம வெற்றி பெறணுங்கிற ஒரு எஜுகேஷன்ஸ் கிடையாது, ஒரு அவேர்னஸ் கிடையாது. நம்மளுடைய குறிக்கோள் ஒரு பெரிய குறிக்கோளா இருந்தாதான் வெற்றி பெற முடியும். அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் பாத்தீங்கன்னா 10 வயசுலயே 8 வயசுலயே ஒலிம்பிக்ஸ்க்கான ஒரு டார்கெட்டை பிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஆனா நம்மளுடைய ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ்க்கு ஒலிம்பிக்ஸை பத்தி இன்னும் ஒரு எஜுகேஷன் சரியா இல்ல. அது எப்படி பங்கு பெறணுங்கிறது தெரியல. இன்னும் ஸ்கூல் கேம்ஸ், நேஷனல் கேம்ஸ் இந்த லெவல்ல தான் நம்மளுடைய டார்கெட்டை வச்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக 8 வயசுல இருந்தே ஒலிம்பிக்ஸ் மெடலை வின் பண்ணக்கூடிய ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கணும். இந்த 100 வருஷத்துல நம்ம ஒலிம்பிக்ஸ்ல மெடல் எடுத்ததே இல்லை. தமிழ்நாட்டுல ஒரு வளர்ந்த மாநிலம், பொருளாதாரத்துல முன்னேறிய மாநிலம் சொல்லியிருக்கோம். ஆனா ஒரு டீம் கேமை தவிர இண்டிவிஜுவலா இது வரைக்கும் நம்ம மெடல் எடுத்தது இல்லை. சோ அதுக்கான செயல் திட்டங்களை உடனடியா உருவாக்கணும். ஒடிசால பாத்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸா பழைய கவர்மெண்ட் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முன்னிலைப்படுத்தினாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ட்ரக்ஸ் அண்ட் போதை பழக்கம் முற்றிலுமா ஒழிக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்கி இருக்காரு. அதுல முக்கியமா விளையாட்டுத்துறையை ஊக்கப்படுத்தினாதான், அதுவும் பள்ளி கல்வியில இருந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போக்கஸ் பண்ணணும். அதுல இருந்து வரும்பொழுது ஒரு மேக்சிமம் 3 to 4 இயர்ஸ்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் எல்லா வில்லேஜஸ்லயும் விளையாட்டை போக்கஸ் பண்ணும்போது ட்ரக்ஸ் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் லிக்கர் கல்ச்சரை ஒழிக்கிறதுக்கும் நடைமுறை சாத்தியம் அதிகமா இருக்கு. அதுக்கான வேலைகளை நாங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.